கொடுக்கப்பட்டு அம்மாவால் பொறுப்புகள் வழங்கப்பட்டு அத்தனை திறமையும் பெற்றவர் தான் மாண்புமிகு எடப்பாடி அண்ணன் அவர்கள். அவர்களுக்கு தகுதி இருந்தது. அவர் எனக்கு அம்மா வீட்டில் பாய்ஸ் கார்டன் வீட்டில் போய் நின்றுக்கிட்டு எல்லாரும் என்ன முதலமைச்சர் ஆக்குங்க, எல்லாரும் என்ன முதலமைச்சர் ஆக்குங்க, எல்லாரும் என்ன முதலமைச்சர் ஆக்குங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாரா? எடப்பாடி அண்ணன் வந்து யாரை வந்து நம்மளுடைய தொண்டர்கள் எல்லாம் மிரட்டி உன் பொறுப்பு எடுத்துருவேன், உன் பதவியை பறிச்சிருவேன், நீ என்ன முதலமைச்சர் ஆக்கு, நீ என்ன முதலமைச்சர் ஆக்கு, என்ன கழக அமைப்பு செயலாளர் ஆக்குங்க, எனக்கு பொதுச் செயலாளர் ஆக்குங்கன்னு அண்ணன் கேட்டாங்களா? கேட்கவே இல்லை. முதலமைச்சர் பதவி அவரை தேடி வந்தது. அதுதாங்க தெய்வ செயல். தகுதி இருந்தது, அவரை தேடி வந்தது, சசிகலாவை கூப்பிட்டு கொடுத்ததான். ஆனால் இன்றைக்கு ஓபிஎஸ் என்ன செஞ்சார்? தர்ம யுத்தம் பண்ணார். யாரை எதிர்த்து தர்ம யுத்தம் பண்ணார்? சசிகலாவை எதிர்த்து தர்ம யுத்தம் பண்ணார். இபிஎஸ் அவங்கள விரட்டினார். இபிஎஸ் அண்ணன் அவங்க பதவியை பறிச்சார். பதவியை பறித்து கொடுத்தது சசிகலா. பார்ட்டி ஆஃபீஸர் நல்லா சென்னையில் இருக்க ஆகுனா பார்ட்டி ஆஃபீஸ் போய் நின்றுவான். அங்கேருந்து பார்ட்டி ஆஃபீஸர் கையெழுத்து வாங்கிட்டு உன்னை விரட்டி விட்டது சசிகலா. தர்மயுத்தம் பண்ணது சசிகலா எடுத்து தர்மயுத்தம் பண்ணினீங்க. இப்போ யாரை வந்து இப்போ தர்மயுத்தம் பண்ண சசிகலாவை எடுத்து தர்மயுத்தம் பண்ணினீங்க. சட்டசபையில் 11 எம்எல்ஏக்களை எடுத்து ஓட்டு போட்டீங்க நம்ம கட்சிக்கு எதிராக. அப்போ என்ன சொன்னீங்க? அவங்கெல்லாம் வந்து சசிகலாவோட இருக்காங்க, அதனால தான் எடுத்து ஓட்டு போட்டேன்னு சொன்னீங்க. இன்னைக்கு சசிகலா பக்கம் பேசிக்கிட்டு அவங்கள சேர்த்துக்கலாங்கிறீங்க. எல்லாரும் ஒன்றா சேரணுங்கிறீங்க. கூட்டாட்சின்னு சொல்கிறீங்க. 2 பேர் இருக்கிறது. எந்த கட்சியில இரட்டை தலைமை இருக்கிறது? எத்தனையோ கட்சிகள் இருக்கிறது. தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சிகள் இன்றைக்கு இருக்கிறது. தெருவுக்கு ஒரு கட்சி, ஜாதிக்கு ஒரு கட்சி, மொழிக்கு ஒரு கட்சி, நான் தலைவர் சொல்லி இருக்கிறாங்க. அதில் 10 பேர் இருப்பாங்க. அந்த 10 பேரும் பொதுமக்கள் இருக்க மாட்டாங்க. அவங்க சொந்த பந்தம், மாமா மச்சான், தோணாந்துட்டி மச்சிச்சு அவங்க தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற இந்த காலத்தில் எந்த கட்சியில இரட்டை தலைமை இருந்தது? புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் ஒற்றை தலைமை தானே வகித்தார்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒற்றை தலைமை தானே வகித்தார்கள். இரட்டை தலைமை தேவையில்லை. போனா போது வயசுல பெரியவர் ஓபிஎஸ் சொல்லிட்டு மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அண்ணன் அவர்கள் ஒரு ஒருங்கிணைப்பாளர் பதவியை கொடுத்து போற இடத்துக்கெல்லாம் பொண்டாட்டியை கூட்டிட்டு போற மாதிரியே கூட்டிட்டு போய் உட்கார வச்சு ஒரு சேரை போட்டு உங்களை உட்கார வச்சு மரியாதை கொடுத்து வச்சா அம்மாவுக்கு இறுதி சடங்கு பண்ணியது யார்? அம்மாவிற்கு இறுதி சடங்கு பண்ணி சொந்த பந்தத்தை கிட்டே சேர்க்காம 75 நாட்களாக அப்போலோ ஆஸ்பத்திரியிலே சொந்த பந்தத்தை விட கிட்ட சேர்க்காம அம்மா இறந்து அம்மாவை புதைச்ச இடம், அம்மாவை புதைச்ச அந்த இடம் ஈர மண்ணு விட காயறதுக்கு முன்னாடியே அம்மாவை போல கொண்டே போட்டு கொண்டு அம்மாவின் இருக்கையில் அமர்வதும் அம்மா காரில் போவதும் அம்மாவை போல அப்படியே வேடம் போட்டு கொண்டு இன்றைக்கு வரைக்கும் அம்மா காரில் அமர்ந்து போவது யார்? இபிஎஸ் துரோகம் பண்றாங்க. அந்த துரோகிகளை ஜெயிலுக்கு சென்று வந்தவர்களை கூட்டாக சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள். நான் இங்கே ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். இந்த மேடையிலே நான் உங்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். ஓபிஎஸ் அணியில் இருக்கிறவர்களும் சரி, அமமுகவில் இருக்கிறவர்களும் சரி, தாய் கழகத்துக்கு வந்து சேருங்கள். உங்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும். உண்மை எது நியாயம், யார் விசுவாசிகள், யார் உண்மையானவர்கள் இந்த மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள் நம்முடைய விசுவாசிகள் என்பதை உணர்ந்து நீங்கள் எல்லாம் ஒன்று சேருங்கள். தொண்டர்கள் ஒன்று சேர வேண்டும். முள்ள மாதிரி முடிச்ச வைக்க அம்மாவுக்கு துரோகம் பண்ணவங்க, அம்மா சொத்தை கொள்ளையடிச்சவங்க, ஆட்டையை போட்டவங்கள இல்லை. தொண்டர்கள் ஒன்று சேர வேண்டும். 1.5 கோடியில் 2 கோடி தொண்டர்கள் ஒன்று சேர்ந்து வர இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணாதோட முன்னேற்ற கழக தேர்தல் வர இருக்கின்ற தேர்தலிலே யாரை உங்களுக்கு அடையாளம் காட்டுகிறார்களோ 244 தொகுதியிலேயோ நம்முடைய அனைத்து இந்திய அண்ணாதோட முன்னேற்ற கழக வேட்பாளர்களுக்கு பொதுமக்களே, தாய்மார்களே, மாணவ மணிகளே, வியாபார மக்களே, எங்களுக்கும் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு கொடுத்து கொண்டு தன் கடமையை செவ்வனை செய்து கொண்டிருக்கின்ற காவல்துறையைச் சேர்ந்த அதிகாரிகளே, உங்கள் அனைவருக்கும் நான் பணிவன்போடு கேட்டுக்கொள்வதென்றால் அனைவரும் ஒன்று சேர வேண்டும். தொண்டர்கள் அனைவரும் ஒன்று சேர வேண்டும். 3ஆக பிரிந்து கிடக்கிற தொண்டர்கள் அனைவரும் ஒன்று சேர வேண்டும்.